வணக்கம், ஹாய், வெல்கம் டு சரவணபவா சமையல். வாங்க இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான தோசா ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ். மேங்களூர் தோசா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நீர் தோசா. இந்த ரெசிபி நீங்கள் மாவு அரைச்சி அப்போவே நெக்ஸ்ட் செகண்டே தோசை ரெடி செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஈஸியான தோசா ரெசிபி. வாங்க இப்போது ரெசிபிக்குள்ளே போகலாம். இதுக்கு நான் பச்சரிசி யூஸ் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். 1/2 கிலோ பச்சரிசி வாஷ் பண்ணி இதை 1 hour நல்லா ஊற வச்சுக்கலாம். பாருங்கள், ஊறிடுச்சு. நல்லா 1 hour ஆன பிறகு உங்களுக்கு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இது கூட தேங்காய் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். 1/2 மூடி தேங்காய் மிக்சர் பவுலில் நம்ம அரைச்சிக்கலாம். பாருங்கள், தண்ணி வடிகட்டி அரிசியும் கலந்துக்கிறேன். ஊறின அரிசியை இதை நம்ம மாவு போல் அரைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி கலந்து நம்ம இந்த ஸ்டேஜில் அரைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்கணும், ரொம்ப திக்கான மாவு இருக்கக்கூடாது. பாருங்கள், நான் இன்னும் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். மிக்சரை கழுவி நம்ம அந்த தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் மாவு. பாருங்கள், இந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் நம்ம உப்பு தேவையான அளவு கலந்துக்கலாம். கொஞ்சமாக சர்க்கரை ஆட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது தவா ஹீட் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தோசை ஊற்றிக்கலாம். தோசை தேய்க்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் அப்படியே மேலோட்டமாக ஊற்றிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி இது ஒரு 2 minutesல ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரான மேங்களூர் ஸ்பெஷல் நீர் தோசா ஃப்ரெண்ட்ஸ். இந்த தோசா ஒயிட்டாக தான் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ப்ரௌன்லாம் ஆக தேவையில்லை. பாருங்கள், எடுத்துடலாம். சூப்பரான தோசா ரெடி ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு நீங்கள் தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி எது கூட வேணாலும் சர்வ் பண்ணலாம். சூப்பராக இருக்கும். நம்ம சேனலுக்கு உங்கள் சப்போர்ட் எப்பவுமே வேணும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ரெசிபியில் சந்திக்கும் வரை பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.